ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்ல இருந்து எல்எல்எம் ப்ரோக்ராமுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 15 கவர்மெண்ட் லா காலேஜுகளில் எல்எல்எம் டிகிரி வந்து நீங்க வந்து படிக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலியமா தான் போயிட்டு வந்து நம்மளால அந்த அட்மிஷன் வந்து போட முடியும். அந்த கவுன்சிலிங்க்கு வந்து ஆன்லைன்ல நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களோட கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், கவுன்சிலிங் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது எல்எல்எம் டிகிரிஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் 15 கவர்மெண்ட் லா காலேஜுகளில் படிப்பதற்கு உண்டான அந்த எல்எல்எம் டிகிரிக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேற்று ஆஃப்டர்நூனே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் வீடியோ வர்றது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிலே ஆகி வந்திருக்கலாம். சரிங்களா? இதுல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, டைரக்டரேட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ், அதாவது எல்எல்எம் அட்மிஷன் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அகாடமிக் இயர் 2025 டு 26 கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓசி, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து 74,477, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது, வேக்கன்ட் இல்ல. அதே மாதிரி வந்து எஸ்சிஏ, அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல அருந்ததியர் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டிக்கு வந்து 66,225, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 65,442 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சி அதர்ஸ்க்கு வந்து 69,523, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 69 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி ட்ரைபல் ஷெட்யூல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 66,622, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 65,451 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 70,516, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 69,32 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிசி அதர்ஸ் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 70,33 சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 69,939 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களுக்கு 69,199, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 68,667 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து காமன் மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. கீழே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டால இருப்பாங்க இல்லையா, அதாவது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 59,152 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்ல 51 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஃபாதர் வந்து ஏற்கனவே இந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, அந்த கோட்டா மூலியமா நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து 69, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 67 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க். இப்போ எதை பேஸ் பண்ணி ப்ரோ நம்மளுக்கு வந்து இதை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய எல்எல்பி டிகிரி இருக்கு இல்லையா, அந்த டிகிரியோடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்து வாரீங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எடுத்து பாருங்க. அதுல எவ்வளவு மார்க் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்கும், அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேரம் வந்து அதுக்கு மேல வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ இந்த எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் லீகல் ஸ்டடீஸ் வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் தான். ஸோ இது வந்து கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து நம்ம ஆன்லைன்ல ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமா, இல்லை ஏதாச்சும் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வருவீங்க. இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய லீகல் ஸ்டடீஸோட வெப்சைட், அதாவது டிஎன்டிஎல்எஸ் அந்த வெப்சைட்ல வந்துக்கோங்க. அதுல இந்த இடத்துல ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எல்எல்எம் அட்மிஷன் 2025 டு 26 கட் ஆஃப் மார்க் பப்ளிஷ்டு, கிளிக் டு வியூ. நீங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்துட்டீங்க. ஒன்ஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் உங்களை வந்து அப்டேட் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய அப்ளிகேண்டோட லாகின் ஐடியை யூஸ் பண்ணி, அதாவது உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு கேப்சா வெரிஃபை பண்ணி ஒன்ஸ் வந்து லாகின் வந்து பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு மார்க், உங்களோட ஸ்கோர் மார்க் வந்து என்ன, அதாவது உங்களுடைய பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், அதாவது இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிசி டிஎன்சி, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் அப்ளிகேஷன்ல எம்பிசி டிஎன்சி அந்த ஒரு கேட்டகரியில வந்து
315வது ரேங்க்ல வந்து இருக்காங்க. ஓவரால் ரேங்க் பார்க்கும்போது 1239வது ரேங்க்ல வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாரி நீங்களுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய லாகின யூஸ் பண்ணி, நீங்க எவ்வளோ ரேங்க் எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களால வந்து ஈஸியாவே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடுல வந்து எடிட் பிரான்ச் அண்ட் காலேஜ் பிரெஃபரன்ஸ்ங்கிற ஒரு டேப் வந்து குடுத்திருக்காங்க. இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல காலேஜ் பிரெஃபரன்ஸ் கேட்கக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். கிட்டத்தட்ட 21 பிரெஃபரன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல அப்டேட்டா வந்து வச்சுக்க முடியும். சோ, இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து என்ன காலேஜ் வந்து ஏற்கனவே குடுத்திருக்கீங்க. அத வந்து நீங்க ஏதாச்சும் மேபி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். இப்ப வந்து செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, 2 விதமான பிரான்ச்சஸ் வந்து அவைலபிளா இருக்குது. ப்ராப்பர்ட்டி லாவும், கிரிமினல் லாண்ட் வித் சைபர் கிரைமும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்கு. மேபி இத நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட தாராளமாக உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஒன்ஸ் எல்லாமே நீங்க வந்து சப்போஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த இடத்துல அப்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அப்டேட்டடா ஆயிரும். இவ்வளவுதான் வந்து விஷயம். இத தாண்டி வந்து பெருசா நீங்க வந்து எதுவுமே வந்து பண்ண தேவையில்ல. நீங்க எல்எல்பிக்கு மாரி வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்கறது அப்படிங்கிறது எதுவுமே வந்து இங்க வந்து கிடையாது. இத ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஓவர் தான். சோ நீங்க மேபி வந்து நீங்க பிரான்ச் அண்ட் காலேஜ் நீங்க வந்து பிரெஃபரன்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க நீங்க வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள மார்க் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே யாரெல்லாம் எல்எல்எம்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த டேபை யூஸ் பண்ணி தாராளமா வந்து எடிட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டைரக்ட்டாவே நம்மளுக்கு வந்து இந்த லாகின்ல வந்து விழுந்துரும். சரிங்களா? நீங்க எந்த ஒரு கவுன்சிலிங்கும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்க இந்த மார்க்குக்குள்ள வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து வந்துரும். சரிங்களா? சோ உங்களோட மார்க் தான் இந்த இடத்துல வந்து மெயின். சரிங்களா? உங்களோட மார்க் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். இல்ல ப்ரோ என்னோட மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் செகண்ட் ரவுண்ட்ல வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து 3வது ரவுண்ட் வரைக்கும் வந்ததுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே மாரி இந்த வருஷமும் வந்து கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் வந்து வரும். செகண்ட் ரவுண்ட்ல உங்களோட மார்க்குக்கு கண்டிப்பா வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. நீங்க எவ்வளவு உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எல்எல்எம் டிகிரில உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.